ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி வீட்லேயே கிறிஸ்பியான மொறு இலை வடாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இலை வடாம் இன்றைக்கி இலையில இல்லாமல் நம்ம பிளேட்டில் போட்டு ஸ்டீம் பண்ணி நம்ம சூப்பராக வீட்லேயே நம்ம கிறிஸ்பியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு 2 கப்பு மாவு பச்சரிசி தேவை. மாவு பச்சரிசின்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் 2 கப்பு மாவு பச்சரிசியை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் சோக் பண்ணால் தான் அரிசி நல்லா வழுவழுன்னு அரைக்க முடியும். அதனால் நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியுமே மாவு ஜவ்வரிசின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பெரிய பெரிய ஜவ்வரிசியாக கிடைக்கும். அதையும் நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கிரைண்டரை கழுவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ முதல்ல ஜவ்வரிசியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஃபைனாக அரையணும். நல்லா ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க ஆரம்பிங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இனிஷியலாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா ஃபைனாக அதை அரைக்கும். அப்புறம் 3 பச்சை மிளகா நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு நான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதோட உப்பும் சீரகமும் நான் சேர்க்குறேன். உப்பையும் சீரகத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த அரிசியும் ஜவ்வரிசியுமோட சேர்த்து அரைச்சிக்குவோம். இது ரெண்டும் நல்லா வழுவழுன்னு அரைக்கணும். இனிஷியலாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா போக போக நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் பெருங்காயமும் நான் சேர்க்குறேன். நல்ல ஓரளவுக்கு நல்ல மையாக அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லைம் ஜூஸ், கடைசியாக லைம் ஜூஸ் சேர்த்துங்க. லைம் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கங்க. ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நல்லா 1 கப்பு போல் 1 கப்பு வரைக்குமே நம்ம தண்ணி நல்லா சேர்க்கலாம். நீங்கள் மாவை எடுத்து கையில் தேய்ச்சி பார்த்திங்கன்னா அப்படியே பட்டர் மாதிரி இருக்கணும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு ரெடி. நீங்கள் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தொரன்னு ஊற்றணும். அதாவது நம்ம ஆப்ப மாவு இருக்கு இல்லையா, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுதான் நம்ம ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ ஒரு பிளேட்டோ இல்லை இலையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 கரண்டி மாவை ஊற்றுனீங்கன்னா போகிறோம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி தட்டு ஃபுல்லாக வர மாதிரி ஆக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டீமரில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அது ஸ்டீம் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நைஃப் மாதிரி நல்ல ஒரு ஷார்ப் நைஃப் இல்லைனா ஸ்பூன் கூட இருக்கலாம், ஷார்ப்பான ஐட்டம் வச்சு ஓரத்தை நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே வெளியில் வந்துடும். அப்படி வரலைன்னா நீங்கள் தண்ணியில் கூட நீங்கள் டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக அது வெளியில் வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அது பாட்டுக்கு வெளியில் வந்துடும். இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டீம் ஆகிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக வெந்தாச்சு. இது ரொம்ப ஒரு குயிக்காக ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டேபிள்லையோ இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாம். வெளியில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு க்ளீனான துணியில் விரிச்சிக்கிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க இலை விடாமல் ஒன்றா ஓப்பன் பண்ணி நம்ம அந்த இதில் கிளாத்தில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக வெளியில் வந்துடும். நீங்கள் ஊற்றும் போது மட்டும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஊற்றுங்க. அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பொரியும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு தின்னாக பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இது காய வச்சோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அதனால் நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே காய வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் இந்த மாதிரி பண்ணி ஒரு 4 பேட்ச் 5 பேட்ச் வரும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நீங்கள் பிளேட்டில் ஊற்றி வச்சு ஸ்டீம் பண்ணி வச்சு நீங்கள் டேபிள்லையோ இல்லை தரையிலையோ கிளாத்தை விரித்து நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுக்கலாம். அக்ஷு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னான். ஸோ 1-2 பேட்ச் நீனும் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் கொடுத்துட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக மாவு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நிஜமாகவே இந்த மாவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி குழந்தைங்கள இருந்தாங்கனாக்கா அவங்களையும் செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். இது எப்படி ஸ்டீம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாமே போட்டு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 30 to 35 இலை விடாம கிட்ட வந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இது பாருங்கள், எவ்வளோ போடும் போது எவ்வளோ வேஷ்டியில் விரித்தோன்னே எவ்வளோ தின்னாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ட்ரை ஆகிடுச்சின்னா அப்படியே சுருங்கிரும். நம்ம எதுவுமே திருப்பி விடவோ இல்லை அந்த மாதிரி பண்ணவோ தேவையே இல்லை.
பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி சுருங்கிக்கும். சுருங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் ஆனாலும் இது கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். நம்ம எப்போ தேவைப்படுறதோ அப்போ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, இந்த மாதிரி ஒரு இதை பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா, இலவடாம் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பொரிச்சிக்கலாம். கடையிலலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வடாம்லாம் நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு வடாம் நமக்கு கிடச்சிருச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா பூ மாதிரி அழகாக பொரிஞ்சு வரும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் அது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜில் பிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டு பொரிச்சிங்கனாக்க நல்லா அழகாக பூ மாதிரி நல்லா பெருசாக பொங்கி வரும். ஸோ நீங்கள் இதுதான் இல்லை, உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய தட்டில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். இன்னும் நல்ல பெரிய அப்பளம், நல்லா எக்ஸிபிஷன் அப்பளம் மாதிரி நல்லா பெருசாக வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.